முப்பாலும் கலந்து என்ன கலக்குறா புலிமானை வேட்டைதான் ஆடிடுவே காட்டில் மான் புலியை வேட்டைதான் ஆடுமிடம் கட்டில் முன்னும் பின்னும் நான் முழுமையா நான் சொர்க்க நரகத்தின் கலவையா பெண் இடையும் இறைவனும் ஒன்றுதான் ரெண்டும் இருந்தும் தெரிவதே இல்லை மாலா அந்த விழிகள் என்ன மந்திர கோலா என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே நேற்றும் இன்றும் வேற இன்று காணும் நானும் நானா உன் பேச்சில் என்னை வீழ்த்து சொல்லாதே பஞ்சு முட்டாய் சீல கட்டி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா கும்பப்பூவு மல்லு வேட்டி தொடகேரிய கட்டி வம்பு பண்ண வார ஒரே வழுவிடுங்க நேரமாச்சு அப்படி போடு Good evening, Vanakkam, and welcome to Namma Veetu Mahalakshmi. Happy New Year. புது வருஷம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இந்த புது வருஷத்துல நிறைய ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. சப்ரீனா, உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன இருக்கு? அலாரம் அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எந்திரிக்கணும். நான் வந்து தூங்கும் போது பிளான் பண்ணிடுவேன், அலாரம் அடிச்சா கரெக்டா எழுந்து ஒர்க் பண்ணும், ஜிம் போகணும்னு. ஆனா அலாரம் அடிச்சு முடிச்சு ஆஃப் பண்ணி தூங்கி ஒரு 3 hours கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுவேன், ஐயோ போச்சேன்னு. சோ அதான் என்னோட ரெசல்யூஷன். அலாரம் அடிச்ச உடனே எந்திரிக்கணும், அதான் ரெசல்யூஷன். தட்ஸ் மை ரெசல்யூஷன். பிரியா, ஒரு வருஷமா போடுவோம், அது வொர்க் அவுட்டே ஆகாது. ரெசல்யூஷனே வேணான்றதா இந்த வருஷத்தோட ரெசல்யூஷனே எந்த ரெசல்யூஷன் வேண்டாம், அதுதான் ரெசல்யூஷன் இருக்கீங்க நீங்க. ஷாலினி, இந்த வருஷமாவது உருப்படியா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி முடிவு. உருப்படியா ஏதாவது பண்ணணும்னா எந்த மாதிரி? நான் ஃபேஷன் டிசைனர், அதுல ஒரு பெரிய ஷாப் ஓபன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சோ அந்த மாதிரி கண்டிப்பா இந்த வருஷம் பண்ணிடுவேனா ஒரு முடிவோட இருக்கீங்க. ஓகே, நிஷா, இந்த வருஷம் ஒரு லாஸ்ட் 2 years பிஃபோர் ஆங்கர் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன்ல பெஸ்ட் அப்படிங்கிற என்ன முடிஞ்ச வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போதான் வந்து ஆக்டிங்குள்ள என்டர் ஆயிருக்கு. ஸோ மேபி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு இது கொஞ்சம் முடிகிற அளவுக்கு ட்ரை பண்ணுங்கிறது ஆசை. நல்ல நடிகையான ஒரு பேர் வரணும். ஆமா. என்னுடைய ரெசல்யூஷன் என்ன இருக்கு தெரியுமா? பெண்ட் த ரூல்ஸ். ரூல்ஸ் ஆர் மேட் டு பி broken. எந்த ஒரு ரூல் வச்சாலும் அது பெண்ட் பண்ணிட்டு போறதா எப்பவுமே வந்து நல்லா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் you have to bend the rules at times. So let's see. break the rules சொல்லியிருக்கேன், but for all the good reasons. I hope என் பசங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்கலன்னா நல்லா இருக்கும். நீங்க தானே break the rules சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்காக kids delete this portion. brain wash ப்ரோக்ராம் குள்ள போலாம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்காகவே இருக்கு. நம்ம வீட்டு மகாலட்சுமியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இட்ஸ் கால்ட் சென் தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே. இந்த ரவுண்ட்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் கொடுக்க போறேன். ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் கொடுக்க போறேன். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள வெறும் தமிழ் வார்த்தைகள் மட்டும் பயன்படுத்திட்டு அந்த சிச்சுவேஷன் நீங்க இன்னாக்ட் பண்ணி காமிக்கணும். ஒரு நிமிஷம் டைம் இருக்கும். 100 பாயிண்ட் இருக்கு. எத்தனை இங்கிலீஷ் வார்த்தைகள் வருது அது பார்த்துட்டு, எவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறீங்களோ அதுவும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம்
கொடுத்த கான்செப்ட்ல இருந்து டிவியேட் ஆகாம வேற வழிக்கு போகாம கரெக்டா கொடுத்த கான்செப்ட் நீங்க பேசியிருந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? எஸ். சப்ரீனா, சிம்பிள் சிச்சுவேஷன், வெறும் தமிழ் வார்த்தைகள் இருக்கணும். உங்களுடைய சிச்சுவேஷன் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு புத்திசாலி பொண்ணு, அந்த புத்திசாலி பொண்ணு உங்க அண்ணனை காதலிக்கிறா. இது தெரிஞ்ச உடனே நீங்க அந்த படையப்பால் நிலாம்பரி இருந்தா பாருங்க, அவ்வளவு மாதிரி மாறி அவகிட்ட பேசுவீங்க. அது எப்படி பேசுவீங்க? சிச்சுவேஷன் இதுதான். ரெடியா இருக்கீங்களா? ஹோப்ஃபுல்லி எஸ். ஹோப்ஃபுல்லி எஸ். ஐயோ ஆமாங்க இருக்கேங்க. எனக்கு இங்கிலீஷே தெரியாதுங்க, எனக்கு வராதுங்க. பார்க்கலாங்க. ஒரு நிமிஷம் டைம் இருக்கு. எத்தனை இங்கிலீஷ் வார்த்தைகள் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. ரெடி? எஸ். 1 minute to you, Sabrina. It starts now. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ என்னை விட படிப்புல உயர்ந்தவளா இருக்கலாம், எல்லாத்துலயும் உயர்ந்தவளா இருக்கலாம், ஆனா என் குடும்பத்துக்கு எனக்கு அண்ணியா வர உனக்கு தகுதியே கிடையாதுன்னா கிடையாது. என் முன்னாடி நீ நிக்கவே கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா அதையும் மீறி என் குடும்பத்துல எனக்கு அண்ணியா வர போறியா? இத நான் நடக்க விட மாட்டேன். பாத்துக்கோ, இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ. இன்னையோட உன்னை நான் ஒளிச்சு கட்டல, எங்க அண்ணன் மனசுல இருந்து எடுக்கல, என் பேரு சபர்ணா இல்லடி இல்லடி இல்லடி. ஆமா, உனக்கு என்ன மனசுல பெரிய இவன்னு நினைப்பா? என் குடும்பத்துக்கு வந்து என்னையே வெளியே தள்ளான்னு பாக்குறியா? பாக்கலாண்டி, நீயா நானு பாக்கலாம். இன்னைக்கு இன்னில இருந்து கரெக்டா இன்னில இருந்து சரியா ஒரு வருஷத்துல உன்னை நான் என் அண்ணன் மனசுல இருந்து வெளியேற்றி என் அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணு கட்டி கொடுக்கல, குடுப்பேன்டி குடுப்பேன். பாத்துக்கிட்டே இரு. நடுவுல எனக்கு தெரியும் நீ யாரை திட்டினேன்னு. தெரியும். கரெக்ட் மட்டும் வரலனா 100 பாயிண்ட் வந்திருக்கும். ஆனா ஒரு கரெக்ட்ங்கற வார்த்தை வந்துச்சு, ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்தது. So I will give you 95 points. பிரியா, சிம்பிளான விஷயம் பிரியா. உங்க லவர் அவருடைய தங்கையோட ஷாப்பிங் போயிருக்காரு. நீ தூரத்துல இருந்து அதை பாக்குற. தங்கை கூட தெரியாம உன்னை டபுள் டைமிங் பண்றாருன்னு நினைச்சு போய் உன் லவரை திட்டுற. ஆனா இவதான் தங்கை நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அசடு வளையிற. இப்போ என்னன்னா ரெண்டுமே பண்ணணும், திட்டணும், தங்கை நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அசடு வளையணும். எப்படி பண்ணுவீங்க ரெண்டுமே? ரெடி பிரியா? 1 minute and your time starts now. ஏய், எதுக்கு நீங்க வந்திருக்க? எப்படி நீ இப்படி வரலாம்? உனக்குலாம் அறிவே இல்லையா? நீ எந்த தைரியத்துல இந்த காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் ஒருத்தர் இருக்கேன்றதே மறந்துட்டியா? உனக்குலாம் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? உனக்குலாம் நான் லவ் பண்ணும் போதே உனக்கு இந்த மாதிரி கேக்குதா? என்ன சொல்ல வர? எதுவுமே சொல்ல வேணாம். நீ என் பக்கமே வர வேணாம். என்ன பார்க்க கூட தேவையில்ல. எனக்கு மெசேஜ், போன் கால் ஏதாவது இனிமே எனக்கு வந்துட்டு நீ ஏதாச்சும் தொலைபேசி உன்னுடைய ஐயோ 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 ஏதோ நம்ம நடிப்போம். ஐயோ சரி ஓகே. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க கோபால், என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம இந்த தப்பு செஞ்சுட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கவே மாட்டேன். கண்டிப்பா ரொம்ப சமத்து பொண்ணா நடந்துப்பேன். ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ ப்ளீஸ். மன்னிச்சு முடியலையா? மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேப்ப, தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டியா? தங்கச்சி ஓகே தங்கச்சி. அது என்ன பிரியா, ஒரு வார்த்தை 2 வார்த்தை வரல பிரியா, 6 இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்திருக்கு பிரியா. சோ அதுல வந்து 30 கட்டு. அப்போ எவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு? 70. 70 பாயிண்ட்ஸ் பிரியாக்கு. அடுத்தது ஷாலினி. நீங்க ஷாலினி, உங்க சிச்சுவேஷன், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க புதுசா ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கியிருக்காங்க. அது பார்த்து உங்களுக்கு பொறாம. ஒரு நாள் அவங்க கார் தெரியாம உங்க ஓட்டர் ஸ்கூட்டில இடிச்சிட்டீங்க. சேர்த்து வச்ச பொறாமையும் கோபத்தையும் திட்ட ஆரம்பிக்கிறீங்க. ரெடி? 1 minute is the time and your time starts now. என் வண்டியை எனக்கு தெரியாம எப்படி நீங்க இடிக்கலாம்? உங்களுக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்கா? பெருசா பெரிய வண்டி வாங்கிட்டா பெரிய ஆளுன்னு நினைப்பா? சரி, எனக்கு பக்கத்துலயே பெரிய வீடு கட்டினீங்க, ஓகே பரவாயில்ல, அது கூட நான் மன்னிச்சு விட்டேன். அதுக்காக நான் சின்ன வண்டி வச்சிருக்கோம், நீங்க எப்படிங்க பெரிய வண்டி வாங்கலாம்?
கொஞ்சம் கூட அறிவில்ல? சோறு தானே சாப்பிடுறீங்க? நானே பாவம் ஒரு ஓட்ட வண்டி வச்சிருக்கேன். அந்த வண்டி இடிக்கிற மாதிரியே கரெக்டா எடுத்துட்டு வந்து நிறுத்தினா ஏங்க? ஏன் வரலையே? தெரியலையே, கண்ணு வேர்க்குது, வார்த்தையே வரல உங்களை திட்டத்துக்கு. இன்னும் பேடா திட்டணும்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகே, பொறாம வெளியே கொண்டு வாங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, சத்தியமா சொல்றேன், அந்த வண்டி இங்க இருக்காது, ஏத்தி வேற ஊருக்கு அனுப்பிச்சிடுவேன். ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகே, வாங்க வாங்க. சரிங்க, தெரியாம திட்டிட்டேங்க, விட்டுருங்க. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. திருப்பி வந்து அதே வண்டியை இடிச்சிடாதீங்க. ஓகேவா? ஓகேவா? ஓ, டைம் அப். ஐயோ 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 ஷாலினி, இப்போ அவங்க உங்க வண்டி இடிச்சாங்களா, நீங்க அவங்க வண்டி இடிச்சீங்களா? இல்ல, தெரிஞ்சாகணும். நீங்க தான் அவங்க வண்டி இடிச்சீங்க. அப்புறம் ஏங்க அவங்க கிட்ட வந்து மறுபடியும் வண்டி இடிச்சிடாதீங்க நீங்க சொல்றீங்க? அதான் மேம், அவங்க நீங்க திட்ட சொன்னேன், பொறாமையும் உங்களுடைய கோபத்தையும் காட்ட சொன்னேன். ஓகே, நீங்க வந்து சிரிச்சுட்டு பாருங்க, என் வண்டி எல்லாம் திட்டு வேலையெல்லாம் எல்லாமே அப்படிதான் மேம். கேட்டு பாருங்க மேம், சரிங்க. யாரையுமே திட்ட மாட்டேன். பட் ஷாலினி, 5 தடவை இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்தது. அதே சமயத்துல வந்து கொஞ்சம் அது கான்செப்ட் வந்து முழுசா வெளியில கொண்டு வரல நீங்க. 30 பாயிண்ட்ஸ் காட், 70 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. உங்களுக்கு பாட்டு இருக்கியா? நிஷா, அடுத்தது நீங்க. உங்களுக்கான சிச்சுவேஷன் சொல்லட்டா? உங்க செல்போனுக்கு உங்க பாய் ஃப்ரெண்ட் போன் பண்றாரு. உங்க அம்மா எடுத்து பேசிட்டு யார் அந்த பையனை கேக்குறாங்க. உங்க அம்மா கிட்ட அவன் என்ன பேசினானா உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்க அம்மாவை எப்படி சமாளிப்பீங்க? ரெடி? 1 minute and your time starts now. அம்மா, என்னோட கைபேசி நீங்க ஏமா எடுத்து பேசுனீங்க? என்ன என்னோட நண்பன் அழைச்சானா? என்னம்மா, நண்பன் தானம்மா, நட்டமா, புரிஞ்சுக்கோமா. இதுல என்னமா இருக்கு? ஆமாமா, நாங்க 2 பேரும் நேத்து வெளியே போயிட்டு வந்தோம். ஒண்ணும் இல்லம்மா, நிஜமாவே சொல்றோம், நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் இல்லையா? இல்லம்மா, நாங்க நிஜமா ஹோட்டலுக்கெல்லாம் போல, எதுவுமே சாப்பிடல. நாங்க இந்த இடத்துல நின்னுதான் பேசிட்டு இருந்தோம். பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா சரி நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம்மா. நிஜமாமா, நான் எங்கேயுமே போலமா. என்ன வேற என்ன சொன்னாங்க? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா, நம்புமா. அம்மா, உன் பொண்ணு நம்புமா ப்ளீஸ். அம்மா, தயவு செய்துமா என்ன புரிஞ்சுக்கோமா, நான் அப்படியெல்லாம் கிடையாதுமா. சரிம்மா, எங்கம்மா நாங்க போக போறோம்? இல்லம்மா, இனிமே வந்து அந்த கைபேசியில எந்த மாதிரியான எந்த நேரத்துல அழைப்பு வந்தாலுமே அதை நீங்களே எடுத்துக்கோங்கம்மா. அப்பா நிஷா, 2 இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்தது. அதுக்கு 10 பாயிண்ட் கட்டு. நீங்க வந்து உங்க அம்மாவை சமாளிக்க சொன்னாக்கா, நீங்க அம்மாவை வந்து அவங்க டயலாக் மறந்துட்டு நீங்க உங்க டயலாக் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. டூ வே கான்வர்சேஷன் மாதிரி நீங்க பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணீங்க. சோ 10 பாயிண்ட், 2 இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்தது. அண்ட் கான்செப்ட் முழுசா நீங்க வெளியில கொண்டு வரல, கொஞ்சம் டவுட்லயே பேசுனீங்க. அதுக்காக another 5 points, 15 பாயிண்ட்ஸ் கட், 85 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. இந்த ரவுண்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா சபர்ணா நீங்க 95 பாயிண்ட்ஸ், பிரியா 70 பாயிண்ட், ஷாலினி 70 பாயிண்ட் அண்ட் நிஷா 85 பாயிண்ட். இந்த ரவுண்ட் இங்க முடியுது. அடுத்த ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல தெரியும் யார் எவ்வளவு ஜெயிக்கிறாங்க. இந்த ரவுண்ட்ல வந்து நீங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அது என்ன விஷயம்னா, பின்னாடி இருக்கிற போர்டுல ஒரு போட்டோ வரும், பிளர்டா இருக்கும். உங்களுக்கு 3 சான்சஸ் இருக்கும். அந்த பிக்சர் வந்த உடனே ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா, அதுவும் சரியான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 200 பாயிண்ட்ஸ்க்கு பிக்சர் கிளியர் இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க நீங்க சொன்னீங்கன்னா that will be for 100 பாயிண்ட்ஸ். அந்த 100 பாயிண்ட்ஸ்க்கு நீங்க வந்து பிக்சர் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி எங்களுக்கு காமிங்க சொன்னீங்கன்னா 50 பாயிண்ட். பதில் வரலனா 0 பாயிண்ட். லெட்ஸ் ப்ளே செகண்ட் ரவுண்ட். கண்டுபிடி. சபர்ணா, உங்களோட ஆரம்பிக்க போறோம். முதல் பிக்சர் வரப்போது, பாருங்க. பிக்சர் ப்ளீஸ். சபர்ணா, குயிக், டைம் இல்ல. நயன்தாரா. Sure? Are you very sure, நயன்தாரா? இல்ல வேணாம். அப்போ 100 பாயிண்ட்ஸ்க்கு போறீங்களா? யா. 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர். என்னங்க
உண்மையாவல மேம் பஸ்ஸர் ரவுண்ட்லாம் இல்லையா? காவடி ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து கண்டுபிடிச்சு 4 3 மச்சி கொஞ்சம் ஷூர் ஆ ஷூர் ஆசன் அசுனேரா ஆசனே தான் சொல்லிருக்காங்க 100 பாயிண்ட்ஸ்க்காக ஆசன் சொல்லிருக்காங்க. முதல்ல நயன்தாரா நாங்க சோ ஆசனா நயன்தாரானா பாப்போம். எஸ் ஆசன் வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல சுத்திக்க வா சுருக்குல என்ன சுத்தி போட்டு பிடிச்சுக்கடா கடக்கல. சபர்ணா நீங்க வந்து ஆசன் சொல்லிருக்கீங்க 100 பாயிண்ட்ஸ். that was the right answer, so 100 points to you. Thank you. Total 195. Super. பிரியா 70 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ 200 ஆடுறீங்களா 100 ஆடுறீங்களா 50 ஆடுறீங்களா நான் பாப்போம். ரெடி? உங்களுக்காக பிரியாக்காக பிக்சர். Found it. சொல்லுங்க. Roundamani sir. Sure? Very sure. Very sure? Very much. 200 points க்கு down money சொல்லிருக்காங்க and let's see. I am very happy. Stop the music. Gaudaman the most legendary comedian of Tamil cinema. அந்த 80s and 90s பாத்தீங்கன்னா அவர் எல்லாமே ஒரு படமே நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர் கவுடமணியனா. ரைட் ஆன்சர் and 200 பாயிண்ட்ஸ்க்காக சொல்லிருக்கீங்க. 270 பாயிண்ட்ஸ். ஷாலினி நீங்களும் 70 தான் இருக்கீங்க. இப்போ நீங்க 200 எடுக்க போறீங்களா? எடுக்கிறேன். ஃபாலோ பண்றீங்களா? பாப்போம். உங்களுக்காக பிக்சர். ஐயோ ஈஸியா இருக்கு. தெரியல சீக்கிரம். 200 பாயிண்ட்ஸ்க்கு தெரியல. 100 பாயிண்ட்ஸ் காட்றீங்களா? You want it for 100 points? Okay, 100 points காக please. இப்போ சொல்லுங்க. வேதிகா. அது என்கிட்ட கேள்வி கேக்குறீங்களா இல்ல பதில் கொடுக்குறீங்களா? வேதிகா. வேதிகா very clear. வேதிகா நீங்க சொல்லிருக்கீங்க sure? Okay, 100 points காக வேதிகா சொல்லிருக்காங்க and let's see right or wrong. நதியா நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே போச்சே என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. that was நதியா. அது ஃபர்ஸ்ட் டைம்ல கண்டுபிடிச்சிடுவீங்களான்னு நான் நினைச்சேன் நானு. ஆனா unfortunately எந்த மார்க்ஸும் வரல. so 70 points remains just as the same. அடுத்தது நீங்க 85 பாயிண்ட்ஸ் இருக்கு. 200 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் நீங்க இருப்பீங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். நிஷாக்காக பிக்சர். சூப்பர் ஸ்டார் யா ஷூர் ஷூர் கன்ஃபார்ம் 200 பாயிண்ட்ஸ் 200 இதுக்காக போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஓகே 200 பாயிண்ட்ஸ்க்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிருக்காங்க. ஆக்சுவல் பிக்சர் யாருன்னு பாப்போம். கடவுளே சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும். That's my superstar. My personal life, my real life hero superstar. So that was Sundar C. Unfortunately, in the points, so உங்களுக்கு வரல. So you remain on 85 points. End of கண்டுபிடி. இந்த ரவுண்ட்க்கு எண்ட்ல பாத்தீங்கன்னா சபர்ணா நீங்க 195 points. பிரியா highest score
270 points. Shalini 70 points. Pinchin and Nisha 85 points. Nisha and Shalini நீங்க பேக்கப் பண்ணனும் next roundல. இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திடை சீசை. ஏன்னா இந்த ரவுண்ட்ல மத்தது எப்படி வரும் அது அப்புறம் சொல்றேன். But first, are you ready to play? Yeah. Let's play திறந்திடை சீசை. பாத்தீங்கன்னா முன்னாடி 4 பாக்ஸஸ் இருக்கு. என்கிட்ட ஒரு போல் இருக்கு. இந்த போல்ல கீஸ் இருக்கு. இப்போ இதுல இருந்து ஏதோ ஒரு கீ வந்து இந்த பாக்ஸஸ் ஓபன் பண்ணும். எந்த கீ எந்த பாக்ஸ்க்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். இங்க இருந்து ஒரு கீ ஓடி போய் 4 பாக்ஸஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. எந்த பாக்ஸ் திறக்குதோ அந்த பூட்டை எடுத்துட்டு அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்து 2வது கீ எடுத்துட்டு போங்க. ஒரு பாக்ஸ் திறந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு 100 பாயிண்ட். அது மட்டும் இல்ல அந்த பாக்ஸ் நான் திறந்து காமிப்பேன். அதுல என்ன இருக்கோ அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். So ரெடியா இருக்கீங்களா? So now we'll start with you. Yeah, of course. வாங்க. Ready? And your time starts now. Come on. என்ன ஒரு பாக்ஸ் திறந்துட்டீங்க. அதுக்காக 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஆனா லெட்ஸ் see இந்த பாக்ஸ் குள்ள சவர்ணா உங்களுக்காக என்ன இருக்கு? ஆஹா, உங்களுக்கு பட்டர்ஃப்ளை சார்பாக கிரேட் இண்டக்ஷன் பேக் ஆஃப் 3. Congratulations. Thank you. ஆனா என்னன்னா இது வந்து சும்மா அப்படியே செலிப்ரேட் பண்ண முடியாதுல்ல. செலிப்ரேட் பண்ணனும் நீங்க ஆடணும். ஆடினா தான் செலிப்ரேஷன் ஆக்சுவல் செலிப்ரேஷன். எஸ் மணி ரொம்ப சூடா கொதிக்கிற கோபப்பட வேண்டாம் ரொம்ப செவக்குற சூடாமணி ரொம்ப சூடா கொதிக்கிற கோபப்பட வேண்டாம் ரொம்ப செவக்குற சண்டியர போலதானே மிரட்டுற என் கண்ணத்தை நீ மீசையால கிழிக்கிற கோழி பிரியாணி நான் வாங்கி தர வாணி முக்கு முட்டை தின்னு விட்டு தூங்காதடி ஆசையா ஆசையா விழுந்ததோ பூசையா செல்லம்மா செல்லம்மா சம்மதம் சொல்லம்மா சுடாமாரி ஓஜா ஓஜா சுடாமாரி Whoa, Sabarna. 100 points for a gift and a lovely dance. So total score ungalde 295. Priya madam. Vaanga ma'am. Your time starts now.
பிரியாக்கா, அது என்னன்னா ஒரு பாக்ஸ் திறந்தீங்க, அது வந்து மக்களுக்கு எப்படி தெரிய போகுது? அந்த பூட் இப்படி எடுத்து மேலே அதுக்குள்ள என்ன இருக்கு? காம்பன்சேஷன் என்ன? வரதுல நம்ம 2 பேர் பாதி எடுத்துக்கலாம். வரதுல பாதி எடுத்துக்கலாமா? முதல்ல என்ன இருக்குன்னு பாப்போம். ஓகே, 2 வந்திருக்கு. சரி, அப்ப என்ன பண்ணனா, ஒன்னு வந்து இந்த குக்கர் செட் பை பட்டர்ஃப்ளை. ஓகே, थैंक यू. இன்னொரு வந்து ஹேண்ட் பிளெண்டர் பை பட்டர்ஃப்ளை. குக்கர் நீங்க தூங்க பிளெண்டர் நான். அஸ்கே ரெண்டுமே நீ எடுத்துக்கோ. थैंक यू. பிரியா, எஸ். 2 கிஃப்ட் வாங்கியாச்சு. யா மேம். 100 பாயிண்ட் வாங்கியாச்சு. செலிப்ரேட் பண்ணலாம். எஸ். வெரி வெல் பிளேட். थैंक यू. இருக்கானா இடுப்பிருக்கானா இல்லையானா இலியானா உன்னிடைதானா இன்பக் கடைதானா மெல்லிடை தாண்டி கூடைதானா அடி அஞ்சன மஞ்சன மயிலு நீ கஞ்சன் ஜங்கா ரயிலு வாங்கிடுமே யாராம் விரலு நீ கிளு கிளு ஒல்லி பெல்லி ஜல்லி பெல்லி மல்லி மாச மல்லி பொம்மல்லி வெங்கல வெள்ளி சொல்லி சொல்லி ஒன்ன அள்ளி கிள்ளி கண்ணம் கிள்ளி விளையாட வந்தவன் கிள்ளி பிரியா, யா மேம். வெல் பிளேட். நீங்க வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க? 370. எஸ், 370 பாயிண்ட். ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர். அடுத்தது ஷாலினி, வாங்க. ஆரம்பிக்கலாமா? Your time starts now. ஒரு பாக்ஸ்க்கு 100னா 2 பாக்ஸ் ஓபன், சோ அதுக்காக 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஓ, உள்ள என்ன இருக்கு அதுவும் ரெண்டுமே உங்களுக்கு வருமே. மேம் எல்லாமே நீங்களே எடுத்துக்கோங்க. அப்படிங்களா? ரைட், இதுல என்ன இருக்கு பாப்போம். பட்டர்ஃப்ளை சார்பாக ஹேண்ட் பிளெண்டர். இந்த பாக்ஸ். ஓஹோ, இந்த பாக்ஸ்ல மறுபடியும் பட்டர்ஃப்ளை சார்பாக டேபிள் டாப் வெட் கிரைண்டர். புடிங்க 2 கையில. ஜாமா வெயிட் ரெடி. இப்போ என்னன்னா 2 கிஃப்ட் வாங்கிருக்கீங்க. சோ அதுக்காக வந்து டான்ஸ் கண்டிப்பா இருக்கணும்ல.
தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா 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 நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்சள் காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கண்ணு வச்சதும் நீ தானா அது கண்ணி வச்சதும் நீ தானா கட்டில் போட்டு நான் காப்பம் கட்டலாமல் சொன்னா தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மண்ணா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா ஷாலினி 2 பாக்ஸஸ் ஓபன் பண்ணிட்டீங்க, 2 gift வாங்கிட்டீங்க, சூப்பர் ஆடிட்டீங்க. கலக்குற ஷாலினி. நிஷா அடுத்து நீதாம்மா, வாமா. Your time starts now. திருடா திருடி ஐயோ பாக்ஸ் ஓபனா. அப்படியே அழுகி பண்ணுது போராட்டம் ரைட், அப்போ இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு உங்களுக்கு? ஆல்ரைட், பட்டர்ஃப்ளை சார்பாக மறுபடியும் உங்களுக்கும் டேபிள் டாப் கிரைண்டர். நிஷா டேபிள் டாப் கிரைண்டர் வாங்கிட்டீங்க, 100 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிட்டீங்க. ஜஸ்ட் 100 மேம். இட்ஸ் ஓகே, நிறைய இருக்குல்ல. ஆமா. இந்த ரவுண்ட்ல கேம் எப்படி வேணாலும் மாறும். ஏன்னா இந்த ரவுண்ட் வந்து பஸர் ரவுண்ட். ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரும், அந்த பிக்சர் 10 செகண்ட்காக ஸ்கிரீன்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிக்சர், அந்த படம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க போறேன். பதில் தெரிஞ்சா பஸர் பிரஸ் பண்ணி எனக்கு பதில் கொடுக்கணும். தவறான பதில் இருந்தா -50. சரியான பதில் இருந்தா யாருக்கு ஹையஸ்ட் மார்க்ஸ் இருக்கோ அங்க கிட்ட இருந்து 50 மார்க் அந்த வினருக்கு போயிடும். இட்ஸ் a buzzer on and it's called கண்ணாமூச்சி. So let's play கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பிக்சர். Three, 2, 1. பிக்சர் போச்சு, பாத்துட்டீங்களா? கேள்வி, இந்த படத்துல அந்த சிகரெட் பைப் என்ன கலர்ல இருந்தது? சவர்ணா நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. orange with black mix. Orange with black mixed, that is the pipe, the cigarette pipe. Orange with black mixed, நீங்க சொல்லிருக்கீங்க. போர்ட் பாப்போம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. 50 minus சவர்ணா. ஏன்னா அது வந்து yellowல மட்டும் இல்ல, yellow மட்டும் தான் இருக்கு, ஆரஞ்சு கூட கிடையாது. That's yellow. Unfortunately 50 minus. So
245 பாயிண்ட்ஸ். போச்சே இன்னொரு பிக்சர் வருது. இன்னொரு பிக்சர்ல யார் கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறாங்களா இல்ல தவறான பதில் கொடுக்குறாங்கன்னு பாப்போம். நெக்ஸ்ட் பிக்சர். Hands on the bus and your question. நீங்க பார்த்த படத்தில் எத்தனை பொம்மைகள் இருக்கு? நிஷா நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. 10. ஓகே நிஷா நீங்க 10 சொல்லிருக்கீங்க. பாடுங்க பாப்போம். குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல. நிஷா இருக்கிற பாயிண்ட்ல இது வேற 50 11 பொம்மைகள் இருந்தது. நீங்க 10 சொல்லிட்டீங்கன்னு கடைசி ஐந்து குட்டி பொம்மை கீழே உட்கார்ந்தது. அது நீங்க பார்க்கவே இல்ல. So, 50 போச்சு. சோ அதுல இந்த 135 வெரி பேட். மூணாவது பிக்சர் போர்ட்ல வரப்போகுது பாருங்க. படத்தை பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்களா? கேள்வி, நீங்க பார்த்த படத்துல எத்தனை லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு? தெரியாது. நீ சொல்லியா ஆகணும். எனக்கு தெரியாது. நீ சொல்லியா ஆகணும். நீ சொல்ற இப்போ. ஐயோ எத்தனை லெஃப்ட் ஹேண்ட் இருந்தது? திங்க் லெஃப்ட் ஹேண்ட் எத்தனை இருந்தது? ஒரு 3 வெச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் 3 வெச்சுக்கலாம்ங்கறீங்களா? சரி 1 வெச்சுக்கலாம். ஏதோ ஒன்னு சீக்கிரம் சொல்லுங்க. 1. கன்ஃபர்ம்ட் என்ன? 1. கன்ஃபர்ம்ட் 1 சொல்றீங்க. 1 லெஃப்ட் ஹேண்ட் நீங்க சொல்றீங்க. அதனா சும்மா ஏதோ ஒன்னு விடுறீங்களா? ஆக்சுவலா நான் ஏதோ ஒன்னு சொல்றேன். நீங்க 1 லெஃப்ட் ஹேண்ட் சொல்லிருக்கீங்க. பிக்சர் பார்க்கலாம். ரைட் ஆன்சர். என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. ஒரு ஃப்ளூக்ல 1 சொன்னேன். அதுவும் கரெக்டான ஆன்சர் சபர்னா. luck is really favoring you. ஓகே 295 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. சே பேக் டு வெல்ல. கரெக்ட்டா சொல்லி எடுத்துப்பீங்களா? இல்ல அது உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கு? பிரியா நீங்க தான கொடுக்கணும். நீங்க தான் கொடுத்துட்டீங்க. So 320 உங்க ஸ்கோர் பிரியா. You are still the highest score maker, but last question எப்படி வேணாலும் கேம் மாறும். புச்சுகோ. Ready for the last? Yeah. Last picture on the board. Three, 2, 1. Ready? 50 points கான ஆன்சர். பஸர் யார் பிரஸ் பண்ணிட்டு சரியான பதில் கொடுக்கறாங்களோ அவங்க தான் வின்னர் இன்னைக்கு. And the question, நீங்க பார்த்த இந்த படத்தில் கருப்பு வாத்து குட்டிகள் எத்தனை? பிரியா அத பிரஸ் பண்ணிருக்கா. பிரியா ராங் இருந்தா நீ காலி. ஓகே 3 கரெக்ட்டா இருந்தா நீ ஜெயிச்சிருவே. 3 கன்ஃபர்ம்ட் 3. 1 2 3 4 இருந்ததுல எனக்கு என்னமோ 5 இருந்த மாதிரி. 9 இருந்தது. வெரி ஷூர் 9 கருப்பா தான் இருந்தது. ஓகே 3 சொல்லிருக்காங்க பிரியா. பாப்போம். ஹஸ்லி ஃபிஸ்லி ரசமணி உன் சிரிப்பிலும் கதகளி என்னிடமாயும் இளமாயும் பனித்துளி குதுகலி
50 points. சபர்ணா கொடுங்க சபர்ணா. கொடுத்தாச்சு. சபர்ணா நீங்க 245 and Priya 370 points. End of the show, end of the round. In the round கடைசில final scores என்னன்னு பாப்போம். நிஷா 135 points. சபர்ணா 245 points. Yeah, it's okay. It's enough. ஷாலினி 270 points. Wow. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட வின்னர், இன்னைக்கு இந்த ஷோட வின்னர் மகாலட்சுமி பிரியா with 370 points. Wow. இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட எபிசோட் எண்ட்ல வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா ஆடி இருக்காங்க. ஆனா பிரியா இன்னைக்கு வின்னர். ஆனா பிரியா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. என்ன மேம்? ஏசியில குடுக்குறாங்க. நான் இந்த தோளில் விட்டுட்டு அந்த பக்கம் போயிடலாம்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி. எதுவுமே கொடுக்கலையே. இதாவது எடுத்துட்டு போலாமா? நான் உங்களுக்கு தரேன் மேம். 3 கிஃப்ட் வச்சுட்டு என்னடி பண்ண போற? எடுத்துக்கோங்க மேம். பாத்தீங்களா, இது எடுத்துக்கோங்க மேம், ஏசி எடுத்துட்டு போங்க சொல்றதுக்கு மனசு வருதா? எனிவேஸ், இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். அடுத்த எபிசோட்லயாவது ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போறேன். and that has to be the new year resolution. அடுத்த எபிசோட்ல யார் இங்க வந்து ஜெயிச்சிட்டு என்ன ஜெயிச்சிட்டு போறாங்கன்னு பாப்போம். and until I see you in the next episode in நம்ம வீட்டு மகாலட்சுமி, it's good night. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்பில 100 பேர் செத்து